உள்ள போக கூடாது. இல்ல சார் 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 உள்ள போக கூடாது. நாங்க வணங்குற ஆஞ்சநேயர் மேல சத்தியமா சொல்றோங்க, நாங்க உங்க பொண்ணை கடத்தல. நாங்க சொல்றத நம்புங்க. இன்ஸ்பெக்டர் சொல்லி எப்படியாவது என் பையனை காப்பாத்துங்க. செய்யாத தப்பு என் பிள்ளைக்கு இப்படி ஒரு தண்டனை. அம்மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. வேண்டாம்னு சொல்லுங்க. இந்த நேரத்துல என்னமா செய்ய சொல்றீங்க? நீங்களே யோசிச்சு பாருங்க. என் பிள்ளைங்க சொல்ல மாட்டேன். என்ன சார் இதெல்லாம்? சார் சத்தியமா நான் கடத்தல சார். சார் நம்புங்க சார். சார் ஏதாவது உண்மையை சொன்னா? அவனை என்ன அடிச்சாலும் எனக்கு ஒண்ணு தெரியாதுன்னு தான் சொல்றான். இத பாருங்க, எனக்கு என்னமோ இவன் உங்க பொண்ணு கடத்திருக்க மாட்டான்னு தோணுது. அப்படின்னா வேற யார் தான் சார் கடத்திருப்பாங்க? சார் என் பையன் ஆஞ்சநேயாவை கொஞ்சம் வெளியே விட்டீங்கன்னா அவன் நிச்சயமா கண்டுபிடிச்சு கூப்பிட்டு வந்துருவான் சார். நீ சொல்ற மாதிரி உன் பையனை வெளியே அனுப்ப சொல்றேன். பேசாம சார் அதையும் செஞ்சுதான் பார்ப்போம். சார் அவனுக்கு பதிலா நாங்க வேணா 2 பேர் இங்க இருக்கோம் சார். சார் எனக்கு என் பொண்ணு கிடைச்சா போதும், அவ்வளவுதான். அப்படியா? நீங்களே சொல்லும் போது எனக்கு என்ன அப்செக்ஷன்? இன்ஸ்பெக்டர் சார் போய் அந்த பையனை கூட்டிட்டு வாங்க. எஸ் சார். ஏய் எழுந்துடா, வர வழிய ஆவாங்கறீங்களா? என் புள்ள ஒரு தப்பு பண்ணல, அவனை போட்டு இப்படி அடிச்சிட்டீங்க. ஸ்டேஷன்ல ஒப்பாரி வைக்காதமா, வாய் மூடு. இத பார், இப்ப உன்னை வெளியே விட்டுருவேன். நாளை 10 மணிக்குள்ள அந்த பொண்ணோட வந்து நீ இங்க சேரணும். இல்ல உன் அப்பா அம்மா மேல எஃப்ஐஆர் போட்டு கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்திடுவேன். புரியுதா? சரி பா பா. பாத்துப்பா, ஒண்ணும் ஆகாதுமா. போனாட்டோ சார், இவங்க 2 பேரை கூட்டிட்டு போய் உள்ள உட்காருவீங்க. சரி பா, வாங்க வாங்க. நீ எங்கட போற? இங்க நில்லு. என்னங்க இந்த மாதிரி ஆயிடுச்சு? அவன் வெளியே வந்தா உண்மை தெரியும். நம்ம என்ன உள்ள போய் பாப்போமா? முதல்ல வெளில விடக்கூடாடா, அவனை அடிக்கணும். டேய் ஆஞ்சநேயா, டேய் ஆஞ்சநேயா, என்ன மச்சான்? மச்சான் அடிச்சாங்களா? அடி பயங்கரமாடா. லலிதாவை கடத்த ரமேஷ் மச்சான், நான் மாட்டிட்டேன்டா. நீ கவலைப்படாதடா, அவன் எங்க இருந்தா கண்டுபிடிச்சலாம். டேய் வாங்கடா, முதல்ல அவன் வீட்டுக்கு போலாம். வாங்கடா போலாம். யாருப்பா நீங்களா? உங்க பையன் ரமேஷ் எங்க? அவன் காலையில போனது இது வரைக்கும் வரவே இல்லையாப்பா? ஏய் உள்ள போய் தேடுங்கடா. சரிடா. டேய் வாங்கடா, தனியால போகாதீங்கடா. டேய் டேய், என்னடா இது? உங்க பையன் ரமேஷ் எங்க? எதுக்கு? உங்க பையன் லலிதாவை கடத்திட்டான். என் பையன் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய மாட்டாப்பா. அவன் எங்க இருக்கான்னு முதல்ல சொல்லுங்க. அவன் காலையில போனது இது வரைக்கும் வரவே இல்லையாப்பா? என்னடாச்சு? உள்ள எல்லா ரூம்லயும் தேடி பார்த்தேன்டா, அவனை காணோம். அவன் எங்க போயிருப்பா எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். வாடா மச்சான் போலாம். வண்டி ஸ்டார்ட். Oh yeah. What you got in me? மச்ச கண்ணினா பிச்சு பிச்சு தரும் மச்ச கண்ணினா, மச்சமுள்ள இடத்தை காட்ட போறேனா, அந்த மச்சமுள்ள இடத்தை காட்ட போறேனா. மச்சி என்ன ஆச்சு, மச்சி என்ன ஆச்சு, வித்தை எங்க போச்சு, உந்தன் கட்டழகி மூச்சு
மச்ச கண்ணிதா மச்சமுள்ள இடத்த காட்ட போறேன்னா நான் காட்ட போறேன்னா சிக்கன் பிரியாணி வாட்டர் தட்டு தின்னா புல்கா அஞ்சா ஓட்டா போட்டாக்கா Dance with the vibe, dance with the vibe, jump all around, move that body. சேற்றின் பிறந்த செந்தாமரை நான் எங்கு தொட்டாலும் அடம் பிடிக்கும் ரத்தம்தான் மக்கா உச்சி பச்சை நரம்பெல்லாம் திமிர் பிடிக்கும் உணர்ச்சிதான் மக்கா நான் எங்கு தொட்டாலும் அடம் பிடிக்கும் ரத்தம்தான் உச்சி பச்சை நரம்பெல்லாம் திமிர் பிடிக்கும் உணர்ச்சிதான் ஏவாள் தின்ன ஆப்பிளா நேர்ந்து விட்ட கோழியா திக்கும் முக்கு ஆடி போய் காத்திருக்க நானடா இவ நாடெல்லாம் சுத்தி வந்த திம்சு கட்டடா திக்கம் ஏனடா மச்சமுள்ள இடத்த காட்ட போறேன்னா ஒண்ணு அல்லது ஒண்ணு அரைக்குது ஒண்ணு அல்லது அல்லது அரைக்குது 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 இது அசாமி குத்து இது மராட்டி குத்து ஊரு குத்து குத்து எப்படி செய்வ என்னன்னு செய்வ சொல்லடி கண்ணே சொல்லடி பெண்ணே நான் பார்க்கும் பார்வையில விட்டு போகும் ஆடையெல்லாம் அடி அத்தி என் மூச்சு கத்துல விழுந்து போக ராவெல்லாம் ஐயோ நான் பார்க்கும் பார்வையில விட்டு போகும் ஆடையெல்லாம் என் மூச்சு காத்துல விழுந்து போக ராவெல்லாம் மூச்சு வாங்குவ வீணா ஆயுதம் இழந்த சேனா நீ திக்கும் முக்கு ஆடி போய் சுக்கி போவத்தானா இது இது நான் உழுதெடுத்து பழகி போற மஞ்ச பயலடா ஐயோ மிஞ்ச யாரடா மச்ச கண்ணினா பிச்சு பிச்சு தரும் மச்ச கண்ணினா மச்சமுள்ள இடத்த காட்ட போறேன்னா நான் காட்ட போறேன்னா ஆஞ்சநேயா எங்கடா போற இவ்வளவு அவசரமா? அந்த ரமேஷ் லலிதாவை கடத்திட்டான். அப்படியா? நானும் வரேன்டா. வாடா மச்சான் சீக்கிரம் போடா. வாங்கடா. டேய் வாடா. டேய் மச்சான் இங்க இருக்கடா வாடா டேய். போடா நீ போடா சீக்கிரம் போடா. வாங்க. யாரா? வாங்கடா. நான் தான்டா மொட்டை ரம்யா. ஏய் லலிதா 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 ஏய் அந்தியா வாடா ஓடி
வாங்கடா வாங்கடா உனக்கு ஒன்னவா கடத்துவ போலீஸ் கிட்டே பிட் பாக்கெட் அடிக்கிறியா? அப்ப நீங்க மப்டியில இருந்தீங்க சார். இந்த ஸ்டேஷன்ல நான் 10 வருஷமா இருக்கிறேன். என்ன தெரியல உனக்கு? உனக்கு ஒண்ணு ஆகலையம்மா? உன்னை யாருமா கடத்தினது? ரமேஷ் தான்ப்பா. ஆஞ்சநேய மட்டும் இல்லனா என் மானமே போயிருக்கும். இந்த பொறுக்கிய உன்னை கடத்தினா பிளாக் ஆர்ட். சாரி, நான் தெரியாதனமா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை ட்ரபிள் பண்ணிட்டேன். சாரி சொன்னா என் மகன் பட்ட வேதனையும் வலியும் போயிடுமா? என் பொண்ணை காணுன்ற பயத்துலதான் ஒருவேளை நீங்க கடத்திருப்பீங்கன்னு சந்தேகப்பட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. நாங்க போலாமா சார்? தாராளமா போயிட்டு வாங்க. நான் உங்களை போக விட மாட்டேன். என் வாழ்க்கையில குழப்பமும் பிரச்சனையும் வந்ததுக்கு காரணமே அந்த ஆஞ்சநேயர் கோட்டை தான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என்னோட இடத்தை அந்த ஆஞ்சநேயர் கோட்டைக்கு கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஏழைகளுக்கு இலவசமா ஹாஸ்பிட்டல், ஸ்கூலு, முதியோர் இல்லம் எல்லாம் நானே கட்டி தர போறேன். ரொம்ப சந்தோஷம். அந்த ஆஞ்சநேயர் தான் உங்க மனசை மாத்திருக்காரு. ஆகக்கூடி இட பிரச்சனை முடிஞ்சது. இட பிரச்சனை முடிஞ்சது. இன்னொரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை? லலிதாவோட கல்யாணம். லலிதாவுக்கும் ஆஞ்சநேயாவுக்கும் அவங்க ஆசைப்பட்டபடியே கல்யாணத்தை நடத்தலாம்னு இருக்கேன். நான் கூட ஒரு முடிவு பண்ணிருக்கேன். என் இடத்தையும் ஆஞ்சநேயருக்கு ஃப்ரீயா கொடுக்க போறேன். ஜெய் பஜ்ரங்க பலிக்கு ஜெய்.